ஒரு அண்ணன் தனது தங்கையின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக எந்த அளவுக்கு செல்வான்? தனது மகிழ்ச்சி, இளமை மற்றும் அடையாளத்தை கூட அவன் அதற்காக அடகு வைப்பானா? இது ஒரு அன்பின் கதை. தனது தங்கையின் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்குவதற்காக தன்னை ஒரு கூலித் தொழிலாளியாக மாற்றிய ஒரு அனாதை அண்ணனின் கதை. 5 வருடங்களாக அவன் தன் முதுகில் சுமந்தது மக்களின் பாரங்களை மட்டுமல்ல, தனது தங்கையின் எதிர்காலத்தின் பாரத்தையும் கூட. 5 வருடங்களுக்குப் பிறகு தனது தங்கை மருத்துவராக படியிறங்கும்போது அவள் தனது அண்ணனுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசை அளிக்கிறாள். அதைக் கண்டபோது அந்த பரபரப்பான ரயில் நிலையத்திலிருந்த ஒவ்வொரு பயணியின் கண்களும் கலங்கின. ஒவ்வொரு செல்வத்தையும் பதவியையும் விட எவ்வளவு பெரியது இந்த அண்ணனும் தங்கையும் பகிர்ந்து கொள்ளும் புனிதமான பந்தமும் நிச்சலனமான தியாகமும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஷோரனூர் மத்திய கேரளாவில் உள்ள ஒரு சிறிய நகரம். இங்கு வாழ்க்கை ரயில் நிலையத்தின் விசில் ஒலிகளோடும் தண்டவாளங்களில் ஓடும் ரயில்களோடும் தொடங்கி முடிந்தது. இந்த நகரத்தில் ஒரு சிறிய குறுகிய தெருவில் ஃப்ரேம் மற்றும் மீரா வசித்து வந்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாகன விபத்தில் அவர்களின் பெற்றோரை இழந்தனர். அந்த நேரத்தில் ஃப்ரேமுக்கு 18 வயதும் மீராவுக்கு 16 வயதும் மட்டுமே இருந்தது. பெற்றோரை இழந்த பிறகு அவர்கள் இந்த உலகில் முற்றிலும் தனிமையாகிவிட்டனர். உறவினர்கள் சில நாட்கள் இரக்கம் காட்டிய பிறகு அவர்களை கைவிட்டனர். இப்போது மீராவின் பொறுப்பு பிரேமின் தோள்களில் இருந்தது. அவன் அவளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்தான். ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்த அவர்களின் தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய ஓட்டு வீடும் சிறிது பணமும் சேமிப்பாக விட்டுச் சென்றிருந்தார். ஃப்ரேம் படிப்பில் மிகவும் சிறந்தவனாக இருந்தான். ஒரு பொறியாளராகி தனது குடும்பத்தின் வறுமையை மாற்ற வேண்டும் என்பதே அவனது கனவு. ஆனால் இப்போது சூழ்நிலைகள் மாறிவிட்டன. அவனது சொந்த படிப்பை விட மீராவின் படிப்பு இப்போது அவனுக்கு முக்கியமாக இருந்தது. மீரா பள்ளியில் மிகவும் திறமையான மாணவியாக இருந்தாள். மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அவளது கண்களில் இருந்தது. அவள் அடிக்கடி கூறுவாள், அண்ணா, நான் ஒரு மருத்துவராகி ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பேன். பணப்பற்றாக்குறையால் யாருடைய உயிரும் இழக்கப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நமது பெற்றோரைப் போல யாரும் இறந்துவிடக்கூடாது. மீராவின் இந்த கனவு இப்போது பிரேமின் இலக்காக மாறியிருந்தது. அவன் தனது படிப்பை நிறுத்திவிட்டு மீராவின் படிப்பில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்க ஏதாவது ஒரு வேலையைச் செய்ய முடிவு செய்தான். மீரா 12ஆம் வகுப்பு தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றாள். கோட்டயத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் அவளுக்கு சேர்க்கை கிடைத்தது. இந்த செய்தி மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய கவலையையும் கொண்டு வந்தது. மருத்துவ படிப்பு மிகவும் செலவு மிக்கது. கல்லூரி கட்டணம், புத்தகங்களின் செலவு, விடுதி செலவுகள் என எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக வந்தது. அதை கண்டுபிடிப்பது ஃப்ரேமுக்கு எளிதாக இல்லை. தனது அண்ணனின் கவலையை மீரா புரிந்து கொண்டாள். அவள் கூறினாள், அண்ணா, நான் படிப்பை நிறுத்துகிறேன். நானும் ஏதாவது வேலை தேடிக்கொள்கிறேன். நாம் ஒன்றாக இந்த வீட்டை பார்த்து கொள்ளலாம். இதை கேட்டபோது பிரேமின் இதயம் உடைந்து போனது. அவன் தனது தங்கையின் கண்ணீரை துடைத்து, ஐயோ மோளே, நீ நிச்சயமாக மருத்துவராவாய். இது உனது கனவு மட்டும் அல்ல, பாவின் அம்மாவின் கனவும் கூட. நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான். ஃப்ரேம் ஒரு முக்கிய முடிவு எடுத்தான். அவன் தனது சொந்த ஊரை விட்டு மீராவுடன் கோட்டயத்திற்கு வந்தான். பெரிய நகரத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்டமும் இல்லாததால் அவனுக்கு நல்ல வேலை நினைத்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்டமும் இல்லாததால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. அவர்களிடம் இருந்த பணம் மீராவின் சேர்க்கைக்கும் சில மாதங்களின் கட்டணத்திற்கும் பிறகு தீர்ந்துவிட்டது. இப்போது அவர்களுக்கு தங்குவதற்கும் உண்பதற்கும் பிரச்சினைகள் எழுந்தன. கோட்டயம் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒரு சிறிய வாடகை அறையை பிரேம் எடுத்தான். அவன் காலை முதல் மாலை வரை வேலைக்காக அலைந்தானால் எல்லா இடங்களிலிருந்தும் ஏமாற்றமே கிடைத்தது. ஒரு நாள் ஏமாற்றத்துடன் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கும்போது சிவப்பு சீருடை அணிந்த கூலி தொழிலாளர்கள் அவனது கண்களில் பட்டனர். அவர்கள் மக்களின் பாரமான பொருட்களை ரயிலில் ஏற்றி அதற்கு பதிலாக சிறிது பணம் பெற்றனர். ஃப்ரேம் ஒரு முடிவு எடுத்தான். அவன் தனது சுயமரியாதையையும் வெட்கத்தையும் ஒதுக்கி வைத்து கூலி தொழிலாளியாக வேலை செய்யத் தொடங்கினான். ஒரு பொறியாளராக வேண்டும் என்று கனவு கண்ட அந்த இளைஞன் இப்போது மக்களின் பாரத்தை தனது முதுகில் சுமக்கிறான். இதை அவன் மீராவிடமிருந்து மறைத்து வைத்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் மீரா கல்லூரிக்கு சென்ற பிறகு சிவப்பு சீருடை அணிந்து அவன் ரயில் நிலையத்திற்கு செல்வான். அவள் திரும்பி வருவதற்கு முன்பு வீடு திரும்புவான். அவளிடம் ஒரு அலுவலகத்தில் கூலி வேலை கிடைத்ததாக கூறுவான். பிரேமின் வாழ்க்கை இப்போது ஒரு கடினமான போராட்டமாக மாறியிருந்தது. அவன் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பு எழுந்து மீராவிற்கு காலை உணவு தயாரித்துறையில் நிலையத்திற்கு ஓடுவான். நாள் முழுவதும் ரயில்களின் பரபரப்பு, மக்களின் கூட்டம்பாரமான பெட்டிகளின் எடை. சில சமயங்களில் சில பயணிகள் அன்பாக பேசுவார்கள், சில சமயங்களில் திட்டுவார்கள்.
மாலையில் களைப்புடன் அறைக்கு திரும்பும்போது அவனது உடல் முழுவதும் வலியால் தளர்ந்திருக்கும். அவனது மென்மையான கைகள் கடினமாகவும் கரடுமுரடாகவும் மாறியிருந்தன. முதுகில் எப்போதும் ஒரு வலி இருந்தது. ஆனால் மீராவின் முகத்தில் படிப்பின் திருப்தியையும் மருத்துவராக வேண்டும் என்ற பிரகாசத்தையும் பார்க்கும்போது அவனது எல்லா வலிகளையும் அவன் மறந்துவிடுவான். அவன் தனது நாள் கூலியிலிருந்து ஒவ்வொரு காசையும் சேமித்து மீராவின் அடுத்த செமஸ்டர் கட்டணத்திற்காக ஒதுக்கி வைப்பான். அவன் பல சமயங்களில் பசியுடன் இருப்பான். ஆனால் மீராவிற்கு பழங்களோ பாலோ வாங்கிக் கொடுக்க மறக்க மாட்டான். சில சமயங்களில் மீரா கேட்பாள், அண்ணா, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது. அப்போது அவன் சிரித்து, அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருந்ததால்தான் மோளே என்று கூறுவான். மீராவிற்கு தனது அண்ணனைப் பற்றி பெருமையாக இருந்தது. ஆனால் அவனது இந்த அமைதியான தியாகத்தைப் பற்றி அவளுக்கு முழுமையாக தெரியவில்லை. அவள் தனது படிப்பில் அவ்வளவு ஆழ்ந்து இருந்ததால் அவனது முகத்திலுள்ள களைப்பையும் கைகளின் கடினத்தையும் கவனிக்க அவளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. 5 வருடங்கள் கடந்து போயின. இந்த 5 வருடங்கள் பிரேமிற்கு 5 யுகங்களைப் போல இருந்தன. அவனது இளமை இந்த ரயில் நிலையத்தின் தண்டவாளங்களில் பாரம் சுமந்து தீர்ந்தது. ஆனால் அவனது தவத்திற்கு பலன் கிடைத்தது. மீரா இப்போது ஒரு மருத்துவராக மாறியிருந்தாள். அவளுக்கு வகுப்பில் தங்கப்பதக்கம் கிடைத்தது. டெல்லியில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் அவளுக்கு வேலை கிடைத்தது. இன்று மீரா டெல்லிக்கு பயணிக்க வேண்டிய நாள். தனது தங்கையின் இந்த வெற்றியில் ஃப்ரேம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் பல மாதங்களாக சேமித்த பணத்தில் மீராவிற்கு ஒரு புதிய பெட்டியும் சில புதிய ஆடைகளும் வாங்கியிருந்தான். கோட்டயம் ரயில் நிலையம், அங்கு ஃப்ரேம் தனது கடந்த 5 வருடங்களை செலவிட்டிருந்தான். இன்று ஒரு புதிய கதைக்கு சாட்சியாக இருக்க தயாராக இருந்தது. முதல் பிளாட்பாரத்தில் டெல்லிக்கு செல்லும் ரயில் வந்தது. தனது கூலி தொழிலாளி சீருடையையும் 786 என்ற எண்ணுடைய பேட்ஜையும் அணிந்த பிரேம் தனது தங்கையுடன் நின்று கொண்டிருந்தான். இன்று முதல் முறையாக அவன் தனது உண்மையான வேடத்தில் மீராவின் முன் நின்று கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு முன்பு பிரேமின் வாழ்க்கையைப் பற்றி மீரா அறிந்தபோது அவள் நாட்களாக அழுதாள். தன்னால் தான் தனது அண்ணனின் வாழ்க்கை அழிந்து போனது என்று நினைத்து அவனது காலில் விழுந்து அழுதாள். ஆனால் பிரேம் அவளை ஆறுதல் படுத்தி, எனது வாழ்க்கை அழிந்து போகவில்லை மோளே, அது நிறைவடைந்திருக்கிறது. என் சொந்த கண்களால் என் கனவு நனவாவதை நான் பார்த்தேன் என்று கூறினான். ரயில் நிலையத்தில் பிரேமின் சில கூலி தொழிலாளி நண்பர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் மீராவை தங்கள் மகளைப் போலவே பார்த்தனர். அவளது வெற்றியில் அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டனர். ரயிலின் விசில் ஒலித்தது. பிரியாவிடை கூற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மீரா தனது அண்ணனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். அண்ணா, நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். என்னை தனியாக விட்டு நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? பிரேமின் இதயமும் வலித்ததுவானால் அவன் தனது கண்களில் கண்ணீர் வர அனுமதிக்கவில்லை. ஐயோ மோலே, நீ ஏன் அழுகிறாய்? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பார், நீ இப்போது எவ்வளவு பெரிய மருத்துவர். மீரா ரயிலில் ஏறுவதற்காக முன்னோட்டி நடந்தாள். ஆனால் திடீரென திரும்பி தனது அண்ணனிடம் வந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு தனித்துவமான பாவம் இருந்தது. அண்ணா, நான் எப்போதும் உங்களிடமிருந்து ஏதாவது வாங்கிக் கொண்டே இருந்தேன். இன்று எனது முதல் சம்பளத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்க விரும்புகிறேன். பிரேம் அவளை தடுத்து, வேண்டாம் மோளே, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ மருத்துவரானதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. மீரா கூறினாள், இல்லை அண்ணா, இந்த பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும். இது ஒரு சாதாரண பரிசு அல்ல. அவள் தனது பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தாள். அதை திறந்தபோது அதில் ஒரு புதிய வெள்ளை மருத்துவரின் கோட்டு இருந்தது. மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உபயோகிக்கும் அதே கோட்டு. பிரேமுக்கு எதுவும் புரியவில்லை. இது என்ன மீரா? மீரா அந்த கோட்டை எடுத்து தனது அண்ணன் பிரேமின் பழைய வியர்வையில் நனைந்த கூலித் தொழிலாளி சீருடையின் மேல் அணிவித்தாள். பின்னர் அவள் செய்ததும் கூறியதும் அங்கு இருந்த அனைவரையும் அழவைத்தது. மீரா அந்த கோட்டின் பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை சுட்டி காட்டினாள். அதில் ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. பிரேம் குனிந்து அந்த பெயரை படித்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, டாக்டர் பிரேம் குமார், கூலி தொழிலாளி, 786. இதை படித்ததும் பிரேமின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் நடுங்கினான். மீரா தனது அண்ணனின் கைகளை பிடித்து நடுக்கத்துடன் ஆனால் உறுதியான குரலில் அங்கு நின்றிருந்த நூற்றுக்கணக்கான பயணிகளின் முன்பு பேசத் தொடங்கினாள். அவளது குரலில் கண்ணீரும் பெருமையும் ஒன்றாக இருந்தன. அது அந்த ரயில் நிலையத்தில் உள்ள அனைவரையும் அமைதியாக்கியது. அவள் கூறினாள், நீங்கள் அனைவரும் என்னை டாக்டர் மீரா என்று அறிந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு எனது உண்மையான மருத்துவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர்தான் எனது உண்மையான மருத்துவர், எனது அண்ணன் டாக்டர் பிரேம் குமார். இவர்தான் எனது உடைந்த கனவுகளுக்கு சிகிச்சை அளித்தவர்.
இவர்தான் தனது ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு துளி வியர்வையிலும் எனது படிப்பிற்கு தேவையான கட்டணத்தை கண்டறிந்தவர். இவர் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி அல்ல. இவர் தனது முதுகில் சுமந்தது மக்களின் பாரத்தை மட்டுமல்ல, எனது எதிர்காலத்தின் எனது கனவுகளின் பாரத்தையும் கூட. இன்று முதல் நான் எந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்தாலும், எந்த உயிரை காப்பாற்றினாலும் அதன் புண்ணியம், அதன் பெருமை இந்த பெயருக்கு செல்லும். டாக்டர் பிரேம்குமார், கூலித் தொழிலாளி 786. இந்த பட்டம், இந்த மருத்துவரின் கோட்டு, இவை அனைத்தும் இவருடையவை. நான் வெறுமனே ஒரு பிரதிநிதி மட்டுமே. இதை கேட்டபோது பிரேமால் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அதே பிளாட்பாரத்தில் ஒரு குழந்தையைப் போல அமர்ந்து அழத் தொடங்கினான். அவனுடன் பகலும் இரவும் கஷ்டப்பட்டு வேலை செய்த கூலித் தொழிலாளி நண்பர்களாலும் அவர்களது கண்ணீரை அடக்க முடியவில்லை. ரயிலில் இருந்தவர்களின் பிளாட்பாரத்தில் நின்றவர்களின் கண்களும் கலங்கின. அந்த நாள் அந்த ரயில் நிலையத்தில் ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்கியிருந்தது. அங்கு எந்த சலசலப்பும் இல்லை, கதறல்கள் மட்டுமே இருந்தன. ஒரு அண்ணனுக்காக ஒரு தங்கையின் அசைவற்ற அன்பு மற்றும் மரியாதையின் அமைதியான கதையாக அது இருந்தது. ரயில் மெதுவாக முன்னோட்டி நகர்ந்தது. மீரா கைகூப்பி தனது அண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள். ஃப்ரேம் தனது சிவப்பு சீருடையின் மேல் அணிந்திருந்த அந்த வெள்ளைக்கோட்டை பார்த்தான். அதில் எழுதப்பட்டிருந்த தனது பெயரை படித்தான். டாக்டர் பிரேம்குமார். இன்று அவனுக்கு இழந்தவையெல்லாம் திரும்ப கிடைத்திருந்தன. அவனது பெயர், அவனது மரியாதை, அவனது அடையாளமெல்லாம் திரும்ப கிடைத்தன. அவனது தங்கை அவனுக்கு உலகில் எந்த செல்வத்தையும் விட விலைமதிப்பற்ற ஒரு பரிசை அளித்திருந்தாள். நண்பர்களே, இதுதான் பிரேமின் மற்றும் மீராவின் கதை. தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்றும், அண்ணனும் தங்கையும் பகிர்ந்து கொள்ளும் பந்தம் உலகில் மிகவும் விலைமதிப்பற்ற மற்றும் புனிதமான பந்தம் என்றும் இது நமக்கு கற்பிக்கிறது. இந்த கதை உங்கள் இதயத்தில் உங்கள் அண்ணனோதங்கையோ மீதான அன்பையும் மரியாதையையும் தூண்டியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இதயத்தை தொடும் இதுபோன்ற குடும்ப கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.